ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இதோட மெயின் யூஸே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு டாஸ்க்கை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணோன்னா அதுக்கு தான் லூப் இருக்குது. அப்போ எதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக லூப்புங்கிறது கண்டினியூவாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூலாம் கொடுப்போம். அந்த லூப் எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த டாஸ்க்கை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் லூப்பு. இப்போது ஃபங்க்ஷனில் இருக்கிறது அப்படி கிடையாது. நமக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ மட்டும்தான் அதை ரிப்பீட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டெஃப்ங்கிற கீவேர்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜ்லலாம் இந்த கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பைத்தானில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற இடங்கிறதுனால அந்த டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனோட நேமு, பக்கத்தில் ப்ராக்கெட்டில் பெராமீட்டர்ஸு, இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன ஒர்க் பண்ணுங்கிற அந்த டாஸ்க்கை அந்த கோடிங்காக இங்கே எழுதிடணும். இப்போ கீழே லாஸ்ட்டாக ரிட்டன் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இது சில ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படும், இல்லை சில ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படாது. அது என்னங்கிறத அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டார் இருக்குது, அடுத்தது தோனி இருக்குது, அடுத்த 2 ஸ்டாரு, அடுத்தது கோலி, அடுத்த 2 ஸ்டாரு சச்சின், அடுத்த 2 ஸ்டார். இந்தமாரி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும்னா ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸில் போட்டு விட்டாலே போதும், நமக்கு இந்த அவுட்புட் வந்துடும். ஃபஸ்ட்டு இதை நான் ட்ரை பண்ணி காட்டுவா. நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே எல்லாத்துக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அந்த டபுள் கோட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி விட்றேன். டபுள் கோட்ஸை சேர்த்து ஆட் பண்ணி விட்டோன்னா நம்ம ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணால் போதும். இதில் இருக்கிற கோடிங் எல்லாமே நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். அவுட்புட்டில் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த அவுட்புட் வர வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், அந்த ஸ்டாருங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன்னாலே கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை மட்டும் ஃபங்க்ஷனில் எழுதிட்டு அதை எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். சுலபமாக இதே சேம் அவுட்புட்டை நம்ம வர வச்சிடலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக. பக்கத்தில் ஃபங்க்ஷனோட நேம் நான் டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டேன். இப்போது அந்த கோலன் கொடுத்துட்டு உள்ள ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸாக இந்த 2 லைனையும் தூக்கி போட்டுடுறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க் என்ன, எப்பப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோமோ இந்த 2 லைன் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும், இந்த ஸ்டாருங்கிறது. ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த 2 லைன் பிரிண்ட் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த ஃபங்க்ஷனோட நேமை போட்டுக்கிறேன். ஏன் இந்த ஃபங்க்ஷனோட நேமை போடுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனோட நேமை போட்டால் தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதா அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா கால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷனை சும்மா மொட்டையாக டிஃபைன் பண்ணி வச்சா மட்டும் அது ஒர்க் ஆகாது. அது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனோட நேமை நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கான டாஸ்க்கு அந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். இப்போ ப்ரோக்ராமில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே தான் இருக்குது. இப்போ டிஸ்பிளே கால் பண்ண என்ன இருக்குன்னா இந்த 2 லைன் ஸ்டார் போட்ட லைன் பிரிண்ட் ஆகும். அடுத்து தோனிங்கிறது பிரிண்டில் இருக்கா, அது பிரிண்ட் ஆகிடும். அடுத்து எகெயின் டிஸ்பிளேங்கிறது 2 ஸ்டார் போட்ட லைன் பிரிண்ட் ஆகும். அடுத்தது கோலி, அடுத்து எகெயின் 2 ஸ்டார் போட்ட லைன், அடுத்து சச்சின், அடுத்து எகெயின் 2 ஸ்டார் போட்ட லைன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு ஸ்டார் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். ஏன்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம இந்த 2 லைன் பிரிண்ட் ஆகிற மாதிரி கோடிங் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். ஏற்கனவே அதே அவுட்புட் வந்திருக்கா. ஆனால் இப்போ கோடிங் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா இது நம்ம ஃபங்க்ஷனில் எழுதுனதுனால திரும்ப திரும்ப எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று கோட் ரீயூசபிலிட்டி, அது போன எக்ஸாம்பிளில் காமிச்சேன். இன்னொன்று கோட் ரீடபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கோடு கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பெரிய டாஸ்க்கை குட்டி குட்டி சப் டாஸ்க்காக பிரிக்கிறது. அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அது பெருசாக இருக்கும்போது தான் நமக்கு இது டிஃபிகல்ட்டாக தெரியும். அது சின்ன சின்னதாக மாற்றும் போது அதுக்கான சொல்யூஷன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய ஒர்க்கை ஒரு சிங்கிள் ஆள்கிட்ட கொடுத்தா அது சீக்கிரம் நடக்குமா, இல்லை 3 பேர்கிட்ட பிரித்து கொடுத்தா அது சீக்கிரம் நடக்குமா? கண்டிப்பாக ஒவ்வொரு ஆள்கிட்ட பிரித்து கொடுக்கும்போது நமக்கு வேலை தனித்தனியாக கொடுக்கும்போது ஈஸியாக நடந்துடும். இப்போ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். நான் 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இப்போது அடிஷன்னு நான் கால் பண்ணால் எனக்கு அந்த 2 நம்பர் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும். சப்ராக்ஷன் நான் கால் பண்ணால் 2 நம்பர் சப்ராக்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். மல்டிப்ளிகேஷன் கால் பண்ணால் 2 நம்பர் மல்டிப்ளை ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் பார்த்தாலே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. இந்த இடத்துல அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ணியே புரிஞ்சிக்க முடியுதுல்ல. இந்தமாரி ப்ரோக்ராம் கிளாரிட்டிக்காகவும் ஒரு பெரிய டாஸ்க்கை சின்ன சின்ன சப் டாஸ்க்காக மாற்றுறதுக்காகவும் நம்ம ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆடுங்கிற ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போதே 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறோம், 2,3. இந்த 2,3ங்கிறது இந்த ஏபிக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளார பிரிண்ட் பண்ணுறோம். அந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ 5ங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டாக வரும் ஆடை பொறுத்த வரைக்கும்.
நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் சப்ராக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். என்னென்னா 5,3. 5 வந்து ஏக்கு போயிடும், 3 வந்து பிக்கு போயிடும். இப்போ a மைனஸ் பிங்கும் போது 2ங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வரும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 3,2ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். இது 3 × 2 6ங்கிற வேல்யூவை நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். அவுட்புட்டை பாருங்கள். நமக்கு வந்து 5, 2, 6 அப்படின்னு அவுட்புட்டில் வரணும். அடிஷனுக்கு 5, சப்ராக்ஷனுக்கு 2, மல்டிப்ளிகேஷனுக்கு 6. கரெக்டாக அதே போல் வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணியும் இந்த மாதிரி எழுதலாம். ஃபங்க்ஷனை எப்படி எப்படிலாம் எழுத முடியுங்கிற அந்த ப்ரோட்டோடைப்பை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.